ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெபாசிட் ஃபோட்டோஸில் வந்து எப்படி டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஃபோட்டோஸில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது தான் அதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டேக்ஸ் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லா ஸ்டாக்ஸ், அதாவது நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ஸ்டாக் சைட்டுக்கு உண்டான டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோவும் நான் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டாக் சைட்ஸுக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெபாசிட் ஃபோட்டோஸில் எப்படி வந்து டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க டெபாசிட் ஃபோட்டோஸில் எப்படி வந்து டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெபாசிட் ஃபோட்டோஸில் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டாக நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஸ்டாக் சைட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெபாசிட் ஃபோட்டோஸில் எப்படி கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து நான் ஏற்கனவே என்னோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெபாசிட் ஃபோட்டோஸில் கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே செல்லர்ஸ் மெனு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேக்ஸ் சென்டர் அப்படிங்கிற இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலர் ஐக்கான் காமிக்குது. இது ஏன் அப்படின்னா இன்னும் நீங்கள் டேக்ஸ்லாம் ஃபில் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க டெபாசிட் ஃபோட்டோஸ்னால் கண்டிப்பாக இது வந்து இந்த ரெட் கலர் ஐக்கான் தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்கள், இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டேக்ஸ் ஃபார்ம்லாம் ஏன் அப்படிங்கிறத பற்றி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அந்த டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஏபிசி அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல். ஓகேங்களா? பினா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கிடையாது, நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் டெபாசிட் ஃபோட்டோஸில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை யார் கூடயோ பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த டெபாசிட் ஃபோட்டோஸில் வந்து ஃபோட்டோஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரினா பிஏ செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சினா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலும் கிடையாது, நீங்கள் வந்து எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்போ இல்லை எந்த ஒரு கம்பெனிலையும் இதுக்கு ஒர்க் பண்ணல அப்படின்னா சிஏ செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஏ எதுக்குன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தான் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம எடுத்த ஃபோட்டோஸை நம்ம தனியாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஏ செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏ செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா குரூப் A1, குரூப் A2. ஸோ குரூப் A1னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசன். ஓகேங்களா? ஸோ யூஎஸில் நீங்கள் ஒரு சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா குரூப் A1. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன டேக்ஸ் ஃபார்ம் அப்படின்னா ஃபார்ம் W9 அப்படிங்கிற இந்த டேக்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து யூஎஸ் சிட்டிசன் இல்லை அப்படின்னா குரூப் A2. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் யூஎஸ் சிட்டிசன் கிடையாது அப்படின்னா குரூப் A2 அந்த கேட்டகரியில் வருவீங்க. ஸோ அவங்க வந்து அதில் வந்து என்ன நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் W8BN. ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லா ஸ்டாக் சைட்லேயுமே இந்த ஃபார்ம் தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மற்ற ஸ்டாக் சைட்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே ஃபார்ம் தான் இந்த ஸ்டாக் சைட்லேயும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டாக் சைட்லையும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஎஸ் டேக்ஸ் வந்து 30% வந்து இன்கம்லேருந்து உங்களுக்கு வந்து யூஎஸ் சோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 30% இன்கம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டேக்ஸ் வித்ஹோல்டு ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாகும், அதாவது ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க.
டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் ஆனிச்சுன்னா அந்த ஃபோட்டோ எவ்வளோ டவுன்லோட் ஆகிடுச்சு எவ்வளோ டவுன்லோட் ஆகிடுச்சு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வித்ஹோல்டு அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை பிடிப்பாங்க நீங்கள் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த வித்ஹோல்டு அமௌண்ட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டேக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம செலக்ட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் A2 தான். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார்ம் 8BEN. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து நான் US சிட்டிசன். ஓகேங்களா? ஸோ நம்ம இருக்கிறது நான் US கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம், நம்ம W8BEN செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், கீழே வரோம். கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே டைரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கீழே இங்கே வந்தீங்கன்னா குரூப் A2 எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கேயே நிறையா கொடுத்துருக்காங்க. குரூப் A1 or B1, B2 or C, B2 or C, இங்கே பாருங்கள் SS4, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே குரூப் A2ன்னு இங்கே கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அந்த குரூப் A2 வந்துடும். குரூப் A2வில் இந்த ஆன்லைன் W8BEN ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபார்ம் W8BENக்கு உண்டான பேஜ் வந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் இதிலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க, அது மாதிரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க, மெயிலிங் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அது மாதிரி உங்களோட ஃபாரின் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கேட்குறாங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட நேம் வந்து டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்குன்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நேம் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ இதில் வந்து நம்ம இந்தியா செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்தியா செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது அட்ரஸ், இதுலேயும் கண்ட்ரிலையும் இந்தியா செலக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே வந்து ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. இங்கே மேலேயே சொல்லிட்டாங்க ஸ்டேட் ஃபார் கனடா ஒன்லி. நீங்கள் கனடாவாக இருந்தீங்கன்னா இங்கே ஸ்டேட் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இப்போ பில்டிங் நம்பர். ஸோ இதில் தான் நம்ம அட்ரஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஸோ தேர்ட் ஆப்ஷனில் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபோர்த் என்ன கேட்குறாங்கன்னா மெயிலிங் அட்ரஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அது மெயிலிங் அட்ரஸ் என்னென்னா இஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எபோவ் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நம்ம மேலே இங்கே தேர்டு இதில் காலமில் கொடுத்துருங்க பார்த்தீங்களா அட்ரஸ்ஸு. ஸோ இதுலேருந்து மெயிலிங் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம், எம்டியாக அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்னா நம்மளோட பேன் கார்டு தான் அவங்க வந்து ஃபாரின் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ என்னோடய பேன் கார்டு நம்பர் நான் அதில் டைப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்களோட நேம் என்ன, நீங்கள் எந்த கண்ட்ரி, உங்கள் அட்ரஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க இங்கே கீழே 6th காலமில். அது மாதிரி 8th காலமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. 7th காலமில் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே டைப் பண்ணணும், நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது அப்படியே வந்து கீழே வரும், பார்ட் 2க்கு வரும். ஸோ அடுத்தது பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசேபிளில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரிஸோ இந்தியாங்கிறதுனால டிசேபிள் இருக்கிறீங்க, நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரி இல்லை வந்து யூஎஸ்ஆ இருந்தீங்கன்னா இது எனேபிள் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா அது டிசேபிளில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்ட் 3. ஸோ பார்ட் 3ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மேலே கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் தான், நீங்கள் வந்து நான் யூஎஸ் பர்சனு, ஸோ அது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டு தான், நான் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு டிஃபால்ட்டாக இங்கே வந்து உங்கள் நேம் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி டேட்டு நீங்கள் எப்போ வந்து இந்த டேக்ஸை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். அது மாதிரி இங்கே அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. என்ன டாக்குமெண்ட்னா உங்களோட ஐடென்டி ப்ரூஃபுக்கு உண்டான ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. எதர் வந்து ஒரு ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை பேன் கார்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற வீடியோவில் நான் அதை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதை போய் பாருங்கள். ஸோ அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டாக அதுவே வந்து என்ன பண்ணிக்கும், எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்மிட் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்தாச்சு. ஸோ சப்மிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ யுவர் டேக்ஸ்
ஃபார்ம் ஹேவ் பீன் சப்மிட்டட் அண்ட் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், W8BN ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டேட்டஸ் என்ன, பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி முன்னாடி இங்கே ரெட் கலரில் இருந்த ஐக்கான் வந்து இப்போ வந்து எல்லோ கலரில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மேலே நீங்கள் கர்சர் கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் ஃபார்ம் ஹேஸ் பீன் சப்மிட்டட் அண்ட் இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். அப்படி இல்லையா நீங்கள் இந்த உங்களோட கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தாலே இதில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃபார்ம் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெயிலில் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரீசன் நீங்கள் கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி இந்த டேக்ஸ் ஃபார்ம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மறந்துடாமல் எப்போவுமே என்ன பண்ண சொல்கிறேன், ஒரு ஸ்டாக் சைட்டில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டேக்ஸ் ஃபார்ம் மஸ்ட்டு. டேக்ஸ் ஃபார்மை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ரிஜெக்ட் ஆனாலும் அதுக்கு எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து என்ன பண்ணுங்கள், டேக்ஸ் ஃபார்ம் எப்போவுமே அப்லோட் பண்ணி அதை வந்து டேக்ஸ் ஃபார்ம் வந்து எப்போவுமே அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப மெயின். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து டெபாசிட் ஃபோட்டோஸில் வந்து டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு 2-3 நிமிஷம் தான் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளோ நேரம் எடுத்துக்குது. பட் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்களாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் தான். அவங்களே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண அவங்களே அடுத்தடுத்து நீங்கள் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துட்றாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், மறக்காமல் டேக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வேறு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.